சங்கீதம் 81ஆம் சங்கீதம் அதனுடைய 10லிருந்து 16 வசனத்தை தான் இந்த மாதம் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். 14ஆம் வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கு கைகளை சத்துருக்கு விரோதமாய் திருப்புவேன். எதிராளியை தாழ்த்தி சத்துருக்கு விரோதமாக திருப்புவேன். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அடக்குவேன். 16ஆம் வசனத்தில் போஷிப்பேன். 16ஆம் வசனத்தின் பின்பகுதி திருப்தியாக்குவேன். இதைத்தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நிரப்புகிறது, தேவன் நம்மை நிரப்புறதனுடைய நோக்கமே திருப்தியாக்க. நாட் ஓன்லி ஏதோ என்னையும் என் குடும்பத்தை மாத்திரம் திருப்தியாக்குறதுக்கு இல்லை, கர்த்தர் என்னை நிரப்புறதுக்கு காரணம் நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு திருப்தியாக்குறதுக்கு தான் நம்மளை தேவன் நிரப்புகிற ஆண்டவர். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் திரும்ப அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு காரணம் மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதுக்கு காரணம் நம்ம பிள்ளைகள் மற்றவர்களை திருப்தி ஆக்க, மற்றவர்களை ஆசீர்வதிக்க. இடப்பட்ட சமயங்களில் சத்துரு கொக்கரிப்பான். நம்மளை நிரப்பும் போதே, நம்மளை கர்த்தர் பயன்படுத்த, நம்மளை ஆசீர்வாதமாக நடத்தும் போதே பிசாசு எழும்புவான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துக்குவார். சத்துருவை அடக்குவார். அவன் இச்சகம் பேசி அடங்குவான். சத்துருக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கையை திருப்பி நம்மளை திருப்தி ஆக்கிடுவார், நம்மளை போஷிப்பார். நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுகிற ஆண்டவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், வாயை விரிவாய்த்தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். கர்த்தர் நிரப்பணுன்னா நல்ல ஒரு திறந்த பாத்திரமாக இருக்கணும். தாகம் உள்ளவன் மீது தான் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தில் தான் ஆறுகளை ஊற்றுவார். எப்போ தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோமோ அப்போ கர்த்தர் நம்மளை நிரப்புகிற ஆண்டவர். வனாந்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான நீரூற்றுகளை வேதத்தில் உண்டாக்கி இருக்கிறார். அப்படியானா கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை இயேசு தண்ணீரினால் நிரப்பினவர் அதுக்கப்புறம் திருப்தியாக எல்லாரும் பந்தி விசாரிப்புக்காரன் கையில் கொடுத்து திராட்சரசத்தை ஊற்றி அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு, முன்பு நல்லதை கொடுப்பான், பின்பு தான் கெட்டதை கொடுப்பான். ஆனால் நீர் முன்பு விட இப்போ பின்பு கொடுத்தது அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லத்தக்க அளவு அவர்கள் திருப்தியானார்கள் என்று யோவான் 2:10-11 வசனம் சொல்லுகிறார். அவர் முதலாவது அற்புதத்தை இப்படி செய்து கானா ஊரில் கல்யாண வீட்டில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்போது ஒரு பாத்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம தியானித்தோம். எந்த பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார்? வீட்டுக்கு வாசலில் காலை கழுவுறதற்கு சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம்தான் அந்த 6 கச்சாடி. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போன போது அந்த கானா ஒரு வீட்டில் இருக்கிற கல்யாணம் நடந்த அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். வாசலில் அந்த கச்சாடி வச்சுருக்குறாங்க, கல்லால் செஞ்சது தான். அது ஒரு மாடலுக்கு அப்படி அது வச்சுருக்குறாங்க. இதுதான் சொல்லுவாங்க, பட் அந்த மாடலில் ஒன்று இருக்கிறது, வாசலில் இருக்கிறது. ஆப்போசிட் வீடு தான் நாத்தான்வேலுடைய வீடு, அந்த கல்யாண வீடு. அப்போ நம்ம நினைக்கிறது நாத்தான்வேலுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகம்தான். ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தான்வேலே, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே உன்னை நான் கண்டேன், இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய் என்று நாத்தான்வேலுக்கு தான் சொன்னார். 2ஆம் அதிகாரம் கல்யாண வீடு. ஏன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் நாத்தான் வீடே இருக்குது. மேபி அங்கே தான் கர்த்தர் ஒருவேளை நாத்தான்வேலுக்கு தான் இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு சொன்னதுனால அவன் கல்யாணத்தில் தான் இயேசு சாதாரண தண்ணியை அசாதாரணமான திராட்சரசமாய்
மாற்றியிருக்க கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு யோவான் 20ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, கானான் ஊனான் ஆகிய நாத்தான்வேல் என்று போடப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கானான் ஊரான் ஆகிய நாத்தான்வேல் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும். சரி, அது போகட்டும். அப்போது ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை தேவைப்படுது, அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறார். அது சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் எப்பேற்பட்ட பாத்திரம்னு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உண்டது. நம்ம கனம்னு பார்க்கறது பொன்னாலான பாத்திரத்தை, வெள்ளியாலான பாத்திரத்தால், வெண்கலத்திலான பாத்திரத்தை, இப்படி தான் நம்ம ஒருவேளை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எதை கனத்துக்குரிய பாத்திரம்னு பார்க்குறான்னு வாசித்தா அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த பாத்திரத்தை தேவன் தன்னை சுத்திகரிக்க கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போ எந்த பாத்திரம் தன்னை சுத்திகரிக்கிறதற்கு ஆயத்தப்படுகிறதோ அதுதான் ஆண்டவருடைய பார்வையில கனத்துக்குரிய பாத்திரம். அதனால தான் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரத்தில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருப்பான், ஆனால் அவன் எனக்கு பிதாவானவர் கனம் பண்ணுவா. அப்போ கர்த்தர் கனம் பண்ணுற பாத்திரம். ஊழியம் செய்கிறது விஷயம் இல்லை, பிரசங்கம் பண்ணுறதோ பாட்டு பாடுறதோ ஆராதிக்கிறதோ பெரிய பெரிய ஊழியங்கள் செய்கிறதோ விஷயம் இல்லை. எதை கனம் பண்ணுவா? எந்த ஊழியத்தை கனம் பண்ணுவா? சுத்திகரிக்கப்பட்ட ஊழியத்தை கனம் பண்ணுவா. எந்த ஊழியக்காரன், எந்த ஊழியம், எந்த தரிசனம், எந்த குடும்பம், எந்த பிள்ளைகள் தங்களை சுத்திகரிக்கிறதுக்கு ஆயத்தமான குடும்பமா, பிள்ளைகளா, சபையா, ஊழியமா, திருச்சபையா இருக்கோ அந்த தான் கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா சபையிலையும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். எல்லா ஊழியக்காரனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? நோபடி இன் திஸ் வேர்ல்டு. ஆம், எல்லா சபைக்குள்ளேயும் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ. எல்லா இடங்களிலும் சர்ச்சு தப்பு இல்லை, அங்கே இருக்கிற ஆட்களுக்குள்ள மனுஷன் தானே. நம்ம உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே தானே இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நமக்குள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாம் இருக்கும். சின்ன சின்ன காரியம் அதை நம்ம பார்க்கக்கூடாது. உபதேசம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அது பரிசுத்தமாக சபையாக முன்னேறி போய்கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த சபை தரிசனத்தில் நகண்டு போயிட்டுருக்கான்னு பார்க்கணும். அந்த சபை ஆத்மாதாயம் பண்ணுதான்னு பார்க்கணும். அந்த சபை பணத்தில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பரிசுத்தத்தில் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த சபை பெருமைப்படாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அதனால் இதில் சரியாக இருந்துச்சுன்னா போதும், நம்ம அந்த சபையில் கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலாம். பாஸ்டர் நல்லா உபதேசம் பண்ணுறாரா, நல்ல தேவ மனுஷனாக இருக்கிறாரா, எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறாரா, குற்றச்சாட்டப்படாதவராக இருக்கிறாரா, அந்த மாதிரி பார்க்கணும். இதுதான் மேக்சிமம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதுக்கு மேலே சின்னதாக உள்ளே போய் நீங்கள் இன்டீரியராக போய் உக்காந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் குறை தான் இருக்கும். பரலோகம் போகிற வரைக்கும் சுத்திகரித்து கொண்டே இருப்போம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ, அருவியே நெஞ்சம் வாரீரோ, பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை
யாரும் காண உள்ளளங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. சூத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதி அரூபியே வேளை அடியா நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சுத்திகரிக்கிறது என்பது ஒரு நாளில் நடக்கிற ப்ராசஸ் இல்லை. பரலோகம் போகிற வரைக்கும் நம்மளை சுத்திகரித்து கொள்ளுவோம். இந்த பாத்திரத்தை கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆமென். சுத்திகரிக்கிற பாத்திரமா கர்த்தர் மாற்றணும். எதிலெல்லாம் சுத்திகரிக்கணும்னு ஒரு 3 காரியத்தை உங்கள்கிட்ட நான் பேசினேன். 1, வாக்குவாதத்தை விட வேண்டும் என்றேன். 2வது, ஆவிக்குரிய அஜாக்கிரதையை விட வேண்டும். 3வது, வீண் பேச்சை விட வேண்டும். 3 காரியத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தெளிவாக சொல்றார், எச்சரிக்கிறார். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான். எவைகளை விடணும்? வாக்குவாதத்தை விடணும். வாக்குவாதம் நமக்கு தேவையே கிடையாது. ஆவிக்குரிய அஜாக்கிரதைகளை விடணும். பயத்தோட கவலைப்படணும். ஜெபம் பண்ணலைன்னா, சபைக்கு லேட்டாக வந்தால் கவலை வரணும். இன்னைக்கு கவலை வரலைன்னா அது ஆவிக்குரிய அஜாக்கிரதைன்னு அர்த்தம். பைபிள் வாசிக்கலைன்னா அது ஆவிக்குரிய அஜாக்கிரதைன்னு அர்த்தம். ஐயோ வாசிக்கலையே, ஐயோ ஜெபம் பண்ணலையே, ஐயோ சர்ச்சுக்கு லேட்டாக போகிறேன்னே, ஐயோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் என்னைக்கு வருதோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய அஜாக்கிரதை பார்த்துக்கலாம், சர்ச்சா பார்த்துக்கலாம், கம்யூனியனை பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு நினச்சிட்டாலே அஜாக்கிரதை ஆயிட்டோம். அப்போ அதை விட்டு விலகணும். எவைகளை விடணும்? வீண் பேச்சுக்களை விடணும். தேவையில்லாத பேச்சை நம்ம விடுவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிரப்புதலை, நம்முடைய பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். வேதவசனம் சொல்லுகிறார். இங்கே வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், ஏதோமின் ராஜா, 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறத நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அங்கே தண்ணீர் இல்லாமல் இருக்குது. வாய்க்காலை வெட்டுங்கன்னு சொன்னபோது வெட்டினார்கள். கர்த்தர் வாய்க்காலை நிரப்பினார். காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க. உங்கள் பள்ளத்தாக்குகளை கர்த்தர் எங்கும் தண்ணீர்களினால் நிரப்புவார். தேவன் நிரப்புவார். வெட்ட வேண்டியதை வெட்டினீங்கன்னா கர்த்தர் நிரப்ப வேண்டியதை நிரப்புவேன்னு சொன்னார். அதே போல கர்த்தர் நிரப்பினார். ஏதோ நிரப்புறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொன்னா அவங்க தண்ணீர்கள் குடிக்கிறது, உங்கள் ஒட்டகங்கள் குடிக்கிறது மாத்திரமல்ல, சத்துருவையும் முறியடித்து ஜெயத்தை கொடுப்பார், சத்துருவை தாழ்த்தி போட்டு அடக்குவார் அப்படின்னு அங்கே வேதவசனம். இந்த 3ஆம் அதிகாரம் சம்பவம் இதுதான் அப்படி இருக்கு. இதில் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை உங்களோட பேசணும். ஆவியில் ஏவப்பட்டபடியால் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வேதவசனத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், ஆகாப் மரித்ததற்கு பின்பாக அவனுடைய மகனாகிய யோராம், அவன் தான் இஸ்ரவேலை அரசாட்சி பண்ணுகிறான். ஆகாப்பை போல பாகால் அவன் பின்பற்றவே இல்லை. எனக்கு அதில் ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஆகாப்பை போல, ஆகாப் பாகாலை பின்பற்றினா ஏசபேல் பந்தியில் சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகள் 850 + 400 + 450 850 தீர்க்கதரிசிகளோடு ஏசபேல் உடன்படிக்கை பண்ணி அவர்களோடு இருந்து பலிபீடம் கட்டி பாகாலையும் அஸ்தரோத்துகளையும் அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். ஆனால் இவன் மகன் வந்ததுக்கு அப்புறம் ஆகாப்பை போலையோ ஏசபேலை போலையோ இவன் வந்து பாகாலை பின்பற்றவில்லை. ஆனால் இவன் பலிபீடத்தையும் கட்டி அதில் கர்த்தரை அவங்க தெய்வத்தை ஆராதிக்கலை. ஆனால் இன்னொரு தப்பு இவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன தப்புன்னா, யெரொபெயாமின் பாவத்தை விட்டு இவன் பின்வாங்காமல் இருந்தான். யெரொபெயாமின் பாவம் ஏற்கனவே நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன். யெரொபெயாமின் பாவம் என்ன?
அவன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஒன்றை தானிலும் இன்னொன்றை பெத்தேலிலும் நிறுத்தினான். எருசலேமுக்குள்ள வர்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வழியை நிப்பாட்டி கட்டி பிடிச்சி, வாங்க நம்ம கர்த்தருக்கு பலி செலுத்துவோன்னு கண்ணுக்குட்டியை ஆராதிக்க வச்சவன் தான் யெரொபெயாமின் பாவம். நீங்க சாலமோனின் நாட்களுக்கு அப்புறம் யெரொபெயாமின் பாவம் மட்டும் பாருங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் அடிக்கடி அதை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். பாகால விட்டுட்டான் யோராம், ஆனா யெரொபெயாமின் பாவத்தை விட்டு விலகாமல் அதில் சிக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். சில நேரம் நமக்கு லாபமா தோன்ற சில காரியத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கிற காரியத்தை மட்டும் ஓரமா வச்சுக்குவோம், முழுசா விடாம. பார்த்துருக்கீங்களா? நம்ம லைஃப்ல சிலது நமக்கு பயம் வரும், அதை விட்டுருவோம். ஐயோ இது வேணாம்ப்பா, அவன் இது செஞ்சு அடி விழுந்துரும் அப்படின்ற எண்ணத்துல சிலதை விட்டுருவோம். ஆனா சில சந்தோஷத்தை கொடுக்கிற சில காரியத்தை நம்மளால விட முடியாம இருக்கும். நம்ம சில வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல நான் சில நேரம் யோசித்து பார்ப்போம். சில நேரம் ஆண்டவர் ஐயோ இது இயேசுவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ற பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்வோம். ஆனா சில சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்தும் பாருங்க, அது கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கும். ஆனா அதை நம் விடாமல் இருக்கிற அநேக பாவங்கள் நமக்குள்ள இருக்குமானா, இந்த ராத்திரி வேளையில யோராம் ஒரு பக்கம் விட்ட மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத சிறு சிறு காரியங்களை கையில பிடித்து கொண்டே தான் அவன் தன் வாழ்க்கையை நடத்தினான். இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில யோசித்து பார்க்கணும். பல பாவத்தை நம்ம விட்டுருப்போம், ஒருவேளை விக்கிரகங்களை விட்டுருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களை விட்டுருப்போம். பார்க்கறதுலையோ பேசுறதுலையோ ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய பெரிய காரியத்தை விட்டுருப்போம். ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியத்தை நம்ம பிடித்து கொண்டிருக்கலாம். யோராமை போல யெரொபெயாமின் கன்றுக்குட்டியின் பாவம். அப்ப சின்ன சின்ன கண்ணுக்குட்டி போல சின்ன சின்னதையா சிலதை பிடித்து கொண்டு நம்ம மனதுக்கு சரின்னு இருக்கும் பாருங்க, அதை பிடித்து கொண்டிருப்போமானால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இன்றைக்கு அதை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். நீங்க விரும்புறதும் நீங்க ஆசைப்படுறதும் இது பரவாயில்லன்னு சொல்ற பாவத்தை ஒருவேளை வைத்து கொண்டே இருப்பீர்களானால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மளை நிரப்ப முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இரவு என்னென்ன காரியத்தில் அப்படி இருக்குமானா, ஒருவேளை வெளியே பாத்திரம் நல்லா இருக்கு, ஆனா உள் பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால், பரிபூரணமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை நிரப்புவா. ஒருவேளை உங்கள் மனதுக்கு ஏற்றபடி இதெல்லாம் கரெக்ட்னு நீங்க ஒரு அட்டவணை போட்டு சில காரியங்களை வைத்திருப்பீர்களானா, அது ஆண்டவருடைய பார்வையில பிரியமில்லாமல் இருக்குமானா, இந்த இரவு நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அதை அகற்றி போட கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. வாயத்தரங்க. இயேசுவே ஆமென். என் தகப்பன் ஆகாப் யேசபேல் செய்த ஒரு பெரிய விக்கிரக பாவம், பாகால், ஆமென் ஆமென், அந்தகார வல்லமைகளை எங்க தேசத்துக்குள்ள விட்டு செய்த பாவங்கள் எல்லாம் அவன் யோராம் விட்டான். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது அவன் யெரொபெயாமின் பாவத்தை மட்டும் விட்டே விடவில்லை. சில காரியங்கள் என்னை விட்டு விலகாம இருக்குமானா இந்த இரவு விட்டு விட என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் விடாம பிடிச்சிட்டு இருக்கேனா, இன்னும் விடாம சில காரியத்தை பெருமை இருக்கலாம், கோபமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை நான் பிடித்து கொண்டு இன்னும் போராடிக்கிட்டே இருப்பேன்னா இந்த இரவு என்னை விட்டு விலகிறதற்கு அதை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. அல்லேலூயா. எப்பயுமே ஆமா நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி சில காரியத்தை ஓகே பண்ணி இதில் ஒன்றும் இல்லை ஏசப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா இதில் பிரியப்படுறாரான்னு பார்த்து பார்த்து வாழ நம்மை இந்த ராத்திரி ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ ஆகாப்பின் நாட்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோமின் மோவாபின் ராஜா வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தான். அவன் வந்து அநேக ஆடுகளையும் மாடுகளையும் வரியா கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆகாப் மரித்ததுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அவன் டோட்டலா அதை நிறுத்திட்டான்.
நிறுத்திட்டான், ஃபுல்லாக நிறுத்தி மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால யோராம் என்ன செஞ்சான்னா, அவனுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ண போவோம் என்று சொல்லி யோசபாத்தோடு சம்பந்தம் கலக்கம் பண்ணியிருந்தான், உடன்படிக்கை பண்ணியிருந்தான். அதனால யோசபாத்தின் ராஜாட்ட கேட்கிறான், இந்த மாதிரி எனக்கு கப்பம் கட்டுறதை நிப்பாட்டிட்டான், அவன் பகுதி கட்டுறதை நிப்பாட்டினதுனால நீர் எனக்கு கூட யுத்தம் பண்ணுகிறதற்கு அவனுக்கு விரோதமா வர்றீரா என்று கேட்டபோது வர்றேன் என்று சொல்லி யோசபாத்தின் ராஜா அவனோடு கூட போனான். யூதாவின் ராஜா யோசபாத் அவன் கூட போனான். உம்முடைய ஜனம் தான் என் ஜனம், என் பட்டயம் தான் உன் பட்டயம், நீ தான் நான் தான் நீன்னு பயங்கர டீலிங் பாருங்க. பக்காவா அவன் உடன்படிக்கை பண்ணி அவனோடு யுத்தம் பண்ணான். இப்போ ஒரு விஷயம், இப்போ யோராம் கேட்குறான், எந்த வழியா யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னபோது யோசபாத்திட்ட கேட்ட உடனே யோசபாத் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோம் தேசத்தின் வழியாக நம்ம போகலாம். ஏன்னா அவனுடைய மென்டாலிட்டி என்னன்னா, ஏதோம் தேசத்தின் வழியா போனா ஏதோமின் ராஜாவும் நமக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அவனை கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஏதோம் தேசத்தின் வழியா போவோம் என்று சொல்லி அவர்கள் 3 ராஜாக்களாய் புறப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒட்டகத்திற்கு தண்ணி இல்லாமல் இருந்தபோது இங்கே ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, தீர்க்கதரிசியை விசாரிக்க கேட்போன்னு சொல்லி யோசபாத்து கேட்கிறான். உண்மையா நான் என்ன இதுல விளங்குறேன்னா, ஒரு காரியம், ஏதோம் தேசத்தின் வழியாக போகவா வேண்டாமான்னு ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும். இவன் போனதுக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறான். சில நேரம் நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்யறோம் தெரியுமா? போய் கர்த்தர் கேட்டை போட்டு வாசல் அடைச்சதுக்கு அப்புறம் தான் போய் ஏசப்பட்டதை கேட்போமா? ஒண்ணுமே கிடைக்காத போதுதான் யார்கிட்டயா விசாரிப்போமா? அப்போ இவன் ஏதோம் தேசத்தின் வழியாக போகணுமா வேண்டாமான்னு முதல்லயே யோசபாத் ராஜா விசாரிச்சிருக்கணுமா, விசாரிச்சிருக்க கூடாதா? சில நேரம் நம்ம ஃபேமிலியில் என்ன செய்யறோம் தெரியுமா? முடிவு எடுத்ததுக்கு பின்பாக, கதவு அடைக்கப்பட்டதுக்கு பின்பாக, நடக்காத பட்சத்தில், காரியம் வாய்க்காத பட்சத்தில், சில காரியம் தவறா நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ விசாரிக்காம விட்டுட்டோமே, ஆண்டவர்கிட்ட கேட்காம விட்டுட்டோமே, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபிக்காம விட்டுட்டோமே, ஆண்டவர்கிட்ட வழியை கேட்காம விட்டுட்டோமே, தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்காம விட்டுட்டோமே. எரிகோவில் உட்காந்து யோசுவா சூப்பரா உட்காந்து விசாரிச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? எரிகோவில் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். இப்போ யோர்தானை கடக்கும்போது கர்த்தர்ட்ட கேட்குறான். கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறாரு, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரு. எரிகோ போகும்போது, யோர்தானுக்கு போகும்போது உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போங்க, காலை வையுங்க, யோர்தான் பெரியும், 1000 முழம் தள்ளி நீங்கள் போங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி, எரிகோவை எப்படி ஜெயிக்கணும், அதுக்கும் கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு? 6 நாள் சுத்தி வாங்க, 7வது நாள் 7 முறை சுத்தி வாங்க, 7வது முறை ஆர்ப்பரிங்க, பக்கா ஸ்ட்ராட்டஜி. ஆனா எரிகோவில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தா ஆயியை ஜெயிக்கிறதுக்கு போவோம். இப்போதான் யுத்தத்துக்கு போயிட்டு எல்லாரும் டயர்டா இருக்கிறாங்க. அதுகளால நம்ம எல்லாரையும் போய் வருத்தப்படுத்த வேண்டாம், ஏறக்குறைய 2000-3000 பேரை அனுப்பி விட்டா போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட விசாரிக்கல. மூப்பர்களோடும் ஆசாரியர்களோடும் யோசுவா உட்கார்ந்து திட்டம் பண்ணி 2000-3000 பேரை அனுப்புனா 2000-3000 பேர் 1000 மனுஷர்களுக்கு முன்பாக முறிந்தோடி வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தான் யோசுவா வஸ்திரத்துல ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து புலம்பல் பாடி உட்காந்து ஆண்டவரை உபவாசம் பண்ணி இந்த தோல்விக்குரிய காரணத்தை என்னன்னு கேட்கிறான். இதை ஃபர்ஸ்டே கேட்டுக்கலாம்ல. பக்கத்துல திரும்பி கையை பிடிச்சி முதல்ல கேட்க பழகுங்க. பாருங்க பாருங்க, எல்லாம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஐயோ ஏசப்பட்ட கேட்காம விட்டோமே, ஐயோ. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர்ட்ட விசாரிங்க. பிள்ளைய படிக்கிறதுக்கு முன்னாடியே, வைக்க போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர்ட்ட கேளுங்க. தாமதமானாலும் பரவாயில்ல, நான் அதை தான் சொல்லுவேன். தாமதமானாலும் பரவாயில்ல, காத்துருங்க. அவசரப்பட்டு இவன் பாருங்க, ஏதோம் தேசம் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? யோசபாத்துடைய ஸ்ட்ராட்டஜி, ஏதோம் தேசத்தின் வழியா போனா ஏதோம் தேசத்தின் ராஜா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். உலக பிரகாரமா ஒரு மனுஷன் யோசிக்கிறது, மனுஷ பலனை நம்பி போய் என் கூட யுத்தம் பண்ணுவான்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? நீ முதல்ல என்கிட்ட விசாரி.
இன்னைக்கு ரொம்ப பேர் முதல்ல விசாரிக்கிறதே கிடையாது. எல்லாம் செஞ்சுட்டு முட்டி மோதி ஒன்றும் கதையாவதுக்கு அப்புறம் கர்த்தாவே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாத மெட்டாத பெரிய காரியங்களை நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எங்கே மகிமைப்படுத்த? முதல்ல வந்திருக்கலாம்ல. எதுக்கு இந்த நட்டம்? எதுக்கு இந்த தேவையில்லாத போராட்டம்? ஆண்டவர் முதலே சொல்லியிருப்பார்ல, ஏதோ வழியா போகாத, நீ என்ன நம்பினா வேற பாதையா ஏதாவது அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அல்லையிலேயே சொல்லுங்க ஆமென். நீங்க இன்னைக்கு பல திட்டத்தை போட்டுட்டு கேட்ட ஆண்டவர் அடைச்சிட்டாரு, கதவை அடைச்சிட்டே, ஏசப்பா இப்படி செஞ்சிட்டாருன்னு ஏசப்பா மேல பிளேம் பண்ணாதீங்க. இன்னைக்கு பல பேர் அப்படிதான் செய்யறோம். ஐயோ கர்த்தர் இப்படி பண்ணிட்டார். இல்லை, நம்ம கர்த்தர்கிட்ட முதல்ல விசாரிக்காததுனால தான் இது நடந்ததே தவிர, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போறோம். ஆண்டவரே ஆரம்பத்திலேயே நான் கர்த்தர்கிட்ட விசாரிப்பேன். ஜெபம் பண்றது கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே என்ன காரியம், அது பிள்ளையோ வியாபாரமோ வேலையோ ஊழியமோ தரிசனமோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்ட்ட விசாரிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஐயோ தண்ணி இல்லையே, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தர்ட்ட விசாரிங்க. நீங்க கர்த்தர்ட்ட விசாரிச்சுட்டு போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வனாந்தரமா இருந்தாலும் வயல்வெளியா கர்த்தர் மாற்றுவா, அவாந்தர வழியா இருந்தாலும் கர்த்தர் ஆறுகளா மாற்றுவா, கண்மலையில கர்த்தர் நீரூற்ற உண்டாக்குவா. ஆமென். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்துல என்ன இருக்கு? எல்லாத்தையும் அவரால் முடியும். பிரைஸ் காட். ஆண்டவரை கூப்பிடணும். முதல்ல நீங்க கர்த்தரை கூப்பிடுறது சில நேரம் ஏன் கர்த்தரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சில நேரம் தெரியாம கூட இருக்கலாம். நீங்க கூப்பிடுறது சரியாம இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நேரம் வரும் குறைவுன்னு வர நேரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வா. சில நேரம் நீங்க கூப்பிடுறது ஏன்னே தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். மரியாள் வருந்தி வீட்டுக்கு கூப்பிட்டு உட்காந்து அவர் பேச்ச கேட்டுட்டு இருந்தா, எதுக்கு கூப்பிட்டானே தெரியல. கூப்பிட்டதுக்கு இப்ப கூப்பிட்டதுக்கு உனக்கு விட தெரியாம இருக்கலாம், ஆனா முடிவு லாசரு மரிப்பான், அவனை உயிரோடு எழும்புறதுக்காக கர்த்தர் உன்னை கூப்பிட வச்சார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். சில நேரம் நம்ம கூப்பிடுறது, சில நேரம் நம்ம ஜெபிக்கிறது, சில நேரம் கர்த்தரை நோக்கி போராடுறது, இப்ப ஜெபிக்கிறது எல்லாமே நீங்க அக்கவுண்ட்ல போட்டு டெபாசிட் போடுற மாதிரி ரைட் டைம் ஏதாவது ஒரு காரியத்துல தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்யும்படி அந்த ஜெபத்தை பயன்படுத்துவா. கர்த்தர் நீங்க கூப்பிட்டதுக்கு தேவன் பதில் உத்தரவு கொடுக்கிறதற்காக, அற்புதம் செய்யறதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக, வாசலை திறக்கிறதற்காக, தேவன் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறதற்காக. ஆமென். ஐயோ ஏன் இப்போ கூப்பிடணும்? கூப்பிடுங்க. எது செஞ்சாலும் ஏசப்பாவை கூட்டு பழகுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட்டு பழகிருங்க, ஜபமாயிரும். நான் என் வீட்டில் காலையில் எழும்பி ஜோம் பண்ணுறேன்ல, ஜோம் பண்ணிட்டு பைபிள் முழங்கல்ல வாசி ஜோம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். என்ன வழக்கமாக உள்ளது ரொட்டீன். வீட்டை விட்டு ஒரு சின்ன கடைக்கு முடிவெட்ட போனாலும் நான் ப்ரேயர் ரூமில் போய் ஜெபம் பண்ணுவேன். சும்மா போய் ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு சின்ன ஜெபம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவேன், தோத்திரம் பண்ணிட்டே போயிடுவேன். திருப்பி வீட்டுக்குள்ளே வந்த உடனே திருப்பி ப்ரேயர் ரூம்குள்ளே தான் போவேன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் ஜெபிப்பேன், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் வென்னவர் எப்பெல்லாம் வெளியே போகிறேனோ ப்ரேயர் ரூமில் போய் ஒரு ஜெபம் பண்ணுவேன். காரில் ஏறும்போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஊழியம் முடித்து வந்து சேர்ற இடத்துல ஜெபம் பண்ணுவோம். எப்பெல்லாம் நீங்க இப்படி கூப்பிட்டு 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 பாருங்க, உங்க வழியை கர்த்தர் செவ்வையாய் நடத்துவா. நம்ம சில நேரம் அதை மறந்துடும். ஆண்டவர் சொல்றாரு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கன்னு சொல்றாருல்ல. என்னது இது? நீங்க சும்மா அப்படி போகும்போது ஒரு சின்ன ஜெபம், வந்த உடனே ஒரு ஜெபம். நாங்கள் மீட்டிங் போவோம், ஒரு ஜெபம் பண்ணிட்டே போவோம். வந்து வீட்டுக்கு வந்தோடனே தோத்திரம் ஆண்டவரே, மீட்டிங் ஆசீர்வச்சிங்க, ட்ராவல் ஆசீர்வச்சிங்க, எங்கள் கூட இருந்தீங்க, பிரயாணத்தில் உங்களுடைய கரம் கூட. நைட்டு வாரம் 3 மணிக்கு வாரம், 4 மணிக்கு வாரம், காலையில் 5 மணிக்கு வாரம், நைட்டு 1 மணிக்கு வாரம், ஒவ்வொரு மணி நேரத்தில் வாரம். கிளம்புறது சில நேரம் 12 மணிக்கு நைட்டு கிளம்புறோம். எல்லாவற்றிலும் இது வரைக்கும் தாங்கினது என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய பெரிய கிருபை, பாதுகாப்பு.
அவரை நினச்சி போகும்போது ஜெபம், வரும்போது ஜெபம், சாப்பிடும்போது ஒரு சின்ன ஜெபம், சாப்பாடு தந்ததுக்காக நன்றி தோத்திரம்ப்பா. ஒரு சின்ன தண்ணி குடிக்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணி குடிங்க. ஒரு ஸ்நாக் சாப்பிட்றீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. சின்ன சின்ன விஷயத்துலையும் ஜெபத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு நாள் தேவைப்படும். ஏன் கூப்பிட்டீங்கன்னு தெரியாதுல்ல. ஏன்னா அற்புதம் செய்யறதுக்கு இந்த ஜெபத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறது இல்லை, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே உங்க ஜெபத்தெல்லாம் அக்கௌண்ட்ல இன்னைக்கு வைத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வா, திருப்தியாக்குவா. அல்லேலூயா. இப்போ ஏதோம் தேசத்தின் வழியா போயாச்சு, தண்ணீர் இல்லை ஒட்டகத்துக்கு. சரி, இங்க விசாரிக்கிறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது ஒருவர் உண்டா கேட்குறான். கேட்ட உடனே அவனுக்கு என்னன்னா யோசபாத்துக்கு, எங்க முற்பிதாக்களுக்கு இந்த இடத்துல தான் கண்மலையிலேயே தண்ணீர் ஊற்றி இருக்கிறீரு. கண்மலையில் அடிச்சு பேசினார், ஒரு தண்ணி வந்துச்சு, வனாந்தரத்தில் வழி உண்டாக்குனார்ல. அவன் முற்பிதாக்களை நினைச்சு, அப்போ ஒரு தீர்க்கதரிசி மோசேயை போல ஒரு தேவ மனுஷன் இங்கே இருந்தா நமக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு சொல்லி அதை நினைவு கூறுகிறான். கூப்பிடுறான், தீர்க்கதரிசி உண்டா? இப்போ தீர்க்கதரிசி இருக்கிறான்னு யாரு ரிப்ளை பண்ணா தெரியுமா? யோராமா ஏதோம் தேசத்தின் ராஜாவா? கிடையாது. யாரு? 11ஆம் வசனம் வாசிச்சேன். யாரு அங்க தீர்க்கதரிசி இருந்தான்னு சொன்னா பாருங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கு இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். யார் சொன்னா? எப்பா இங்க வந்து யோராமுக்கு தெரியல, இஸ்ரவேலின் ஊழியக்காரன் ஒருத்தன் அறிந்திருக்கிறான். அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் என்பதை, அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் என்பதை ஊழியக்காரன் ராஜாவுக்கு கூட தெரியல. அப்ப பக்தி உள்ளவன கர்த்தர் எங்கனாலும் வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். எப்படி ஒபதியாவை கர்த்தர் வச்சிருந்தாரோ இங்க ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க, ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நான் என்னன்னா எப்பயும் நினைப்பேன், எல்லா இடத்துலையும் நெகட்டிவா இருக்கிற ஆட்கள் கூட சில பாசிட்டிவான பர்சன்ஸை கர்த்தர் வச்சிருப்பார். பிரைஸ் காட். எல்லாருமே தப்பு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எல்லாருமே நல்லவங்க தான். ஆமா, எல்லாருமே நல்லவங்க தான். பிசாசுக்கு இடம் கொடுத்து யெரொபெயாமின் பாவத்தை விட்டு விலகாம இருக்கிறதுனால தான் சில நேரம் பிசாசு கையில் அவங்கள எடுத்துடுறான். அல்லேலூயா. ஊழியக்காரன் அறிந்திருக்கான். முக்கியமான ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஜபிக்க போகிறோம். 2-3 வார்த்தையை சொல்லி இதில் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் வந்து எலிசா வந்து நிற்கிறாரு. எலிசா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா ஒன்றை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் சொல்ல போறதில்ல, யோசபாத்தை, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்ததுனால தான் நான் வசனத்தை வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இஸ்ரவேலின் ராஜா தீர்க்கதரிசிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் கேட்குறான். ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 14 மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேலே நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிரே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னிடத்துல விசாரிக்க தகுமோ? நீ எல்லா சேட்டையும் பண்ணுவ, சேட்டையும் பண்ணிட்டு என்ன விசாரிக்கவும் செய்வியா? அப்படிதானே இருக்கு. இந்த வசனத்தை பாருங்க. ஆகாப் ராஜாவுக்கு ஒப்பிட்டு பாருங்க. நீர் எனக்கு சொல்லும் தீர்க்க தரிசனத்தை சொல்லும். யோசபாத்து கூப்பிடுறான், ஆகாப்பின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா யோராம் கூப்பிடுறான். நீ விக்கிரகத்தையும் வச்சுக்கிற உள்ள. அந்த வசனத்தை போடுங்க சந்திராஷ்ட. நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல நாட்டி தங்கள் அக்கிரமாய இடரலை தங்கள் முதுகுக்கு எதிராக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாத்தையும் வச்சுட்டும் ஆண்டவர்கிட்ட போய் ஏசப்பா ஏதாவது செய்யுங்க, சொல்லுங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லை. நம்மளை சரி செய்யாம கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது பதில் வராது. உள்ள விக்கிரகம் இருக்கு,
அக்கிரமம் இருக்கு, இடரல் இருக்கு, யெரொபெயாமின் பாவம் இருக்கு. இதையும் வச்சுட்டு நீ என்னிடத்துல விசாரிக்கலாமா? எல்லாத்தையும் வச்சுக்கிற, சர்ச்சுக்கும் வர, எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிற, ஆண்டவட்டையும் போய் விசாரிக்கிற, எல்லாத்தையும் வச்சுக்கிற, ஏசப்பாட்ட போய் தீர்க்க தரிசனமோ ஊழியக்காரன்ட்ட போய் தீர்க்க தரிசனத்தையும் கேட்குற. இல்லை, உசியா ராஜா மரணம் அடைந்தாதான் ஏசியாவுக்கு தீர்க்க தரிசனம்னா, சில காரியம் மரித்தாதான் சில காரியத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்பாட தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், தெளிவை தருவார். சில காரியத்தை நம்ம அழிக்க ஒப்பு கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்றான், அதனால தான் எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் முகத்தை பார்த்தல்ல நீ என்ன என்கிட்ட விசாரிக்க, நீ எல்லாத்தையும் வச்சுட்டு என்கிட்ட விசாரிக்க தகுமோ? நான் இவன் முகத்தை பார்த்து விசாரிக்கிறேன், இவன் முகத்தை பார்த்து நான் வசனத்தை சொல்றேன். நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு கர்த்தர்ட்ட விசாரிச்சுட்டு வசனம் தருவார், தீர்க்க தரிசனம் சொல்லுவார், பிரச்சனைக்கு சொல்யூஷன் தருவார், வார்த்தை தருவார், தரிசனம் சொல்லுவார். எப்படி போகணும் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் தகுமோ, அதெல்லாம் உனக்குலாம் சொல்ல முடியாது. யோசபாத், உனக்கு சொல்கிறேன், எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், எங்கும் வாய்க்காலை, பள்ளத்தாக்குகளில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க, உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வாத்தியம் வாசிக்கிற ஒருத்தனை கொண்டு வர சொல்கிறார். என்ன, சில நேரம் நான் என்ன இப்படி பார்க்குறேன்னா, சில நேரம் சில இடத்துல சில ஆளை பார்த்தா நமக்கு இரிட்டேட் ஆகிரும் தெரியுமா? இந்த யோராமை பார்த்தவனுக்கு கடுப்பாக தான் இருக்கும். நீ விக்கிரகமும் பண்ணுவ, இதில் நான் தீர்க்க தரிசனம். ஆனால் அவனை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு வாத்திய வாசியக்காரனை கொண்டு வர சொல்லி அவன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மீது வந்தது. அல்லேலூயா. எனக்கு பாருங்க, இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும் போதே சிச்சுவேஷன் அப்படியே தான் எனக்கு அமையுது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா, 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 யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. ஏன் இந்த நேரம் வாத்திய வாசிக்கிற ஒருத்தன் என்னிடத்துல கொண்டு வாருங்கள், சுரமண்டலம் வாத்திய வாசியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மீது இறங்கியது. அவன் தீர்க்கதரிசியாவே இருந்தாலும் சில நேரம் இருக்கிற நம்மளுக்கு மென்டலா பிசிக்கலா இருக்கிற ஸ்ட்ரெஸ் போகணும்னா ஒரு துதி, ஒரு ஆராதனை, ஒரு தேவ மகிமை நம்மளை நிரப்ப வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. துக்கமான நேரத்தில் அவன் நல்லா ஆராதிங்க, என்ன பாட்டு பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை தருவார். கொஞ்ச நேரம் நீங்கள் ஆராதிச்சுட்டே இருங்க, பாருங்க உங்கள் பலவீனம் மாறுறது தெரியும், உங்கள் ஸ்ட்ரெஸ் மாறுறது தெரியும், நீங்கள் போராட்டம் மாறுறது தெரியும். பாட்டு பாடுங்க. துக்கமாக இருக்கும்போது என்ன பாடணுமா? சங்கீதம் பாடக்கிடும். நல்லா பாடுங்க, நல்லா கர்த்தரை ஆராதிங்க. ஆமாம், சில ஆளை பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகுதா, கர்த்தரை நல்லா பாடி மகிமைப்படுத்திருங்க, துதிச்சிருங்க, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரும். ஆமென் சொல்லுங்க. அவன் அமர்ந்த உடனே வார்த்தை எடுத்து உரைக்கிறான். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்குகள் எங்கும் நீரூற்றினாலே கர்த்தர் நிரப்புவா, நீங்கள் வாய்க்காலை மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொன்னபோது கர்த்தர் வாய்க்காலை வெட்ட சொன்னா, கர்த்தர் நீரூற்றினாலே வாய்க்காலை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நிரப்ப போகிறா. அல்லேலூயா.
கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்போது நம்ம வாயில இருக்கட்டும். உபத்திரவத்தின் நேரத்தில், சிறையிருப்பின் நேரத்தில், தேவைப்படுற நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், நெருக்கத்தின் பாடுகள் நேரங்களில் கர்த்தரை துதிங்க. கர்த்தருடைய கரை நம்மளை நிரப்போம், கர்த்தருடைய கரை நம்ம மீது அமரும். வாய்க்கால வெட்டுங்க. என்ன பிரயாசப்படுறதுல மாத்திரம் சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தர் உங்களை நிரப்பிடுவார். எந்த நேரத்திலையும் வாய்க்கால வெட்டுங்கிறதுக்கு நான் யோசிக்கிறது இதுதான். சிம்பிளா இருக்கிறது என்னன்னா, வாய்க்கால வெட்டாமலே அவருக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா, குடிக்க முடியாதா? சொல்லுங்க. கண்டிப்பா. எரிகோவை சுத்தி வராமலேயே விழ செய்ய முடியுமா, விழ செய்ய முடியாதா? உடன்படிக்கை பெட்டியை தூக்கி காலை வைக்காமலே ஒரு தானே பிரிக்க வைக்க முடியுமா, முடியாதா? கையை நீட்ட முடியாமலே செங்கடலை பிரிக்க முடியுமா? முடியும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் அண்ட் காட். ஆனா ஒன்று சொல்றாருன்னா நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு பார்ப்போம். சிம்பிள். ஆண்டவர் எதையும் செய்வார், எதை வேணாலும் செய்வார். ஒரு வார்த்தையை கொண்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம அப்பா இல்லை. பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிறவர், 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்திரவர், காற்றை தன் பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிற ஆண்டவர். அவரால் எல்லாமே முடியும், என்ன வேணாலும் செய்வா. ஆனா ஏன் நம்மகிட்ட சில காரியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யறாருன்னா, இதுல கீழ்ப்படுகிறோமான்னு மட்டும்தான் பார்ப்பார். நம்ம சைடு ஒரு பிரயாசம் எப்பயுமே எதிர்பார்ப்பார். நான் சொன்னதுக்கு இந்த பிள்ளை கீழ்ப்படிதான் பார்ப்பார். கீழ்ப்படிதல் தான் முக்கியம். உங்களுக்கு கர்த்தர் நிரப்பணுமா, உங்களை திருப்தியாக்கணுமா, சத்துருவை தாழ்த்தி போடணுமா, கர்த்தருடைய கரம் சத்துருக்கு விரோதமா திருப்பப்படணுமா, இச்சகம் பேசினவர்கள் வாயை கர்த்தர் அடக்கணுமா, உங்களை போஷிக்கணுமா, உங்களை திருப்தியாக்கணுமா, ஒபே. வெளியே போனா போயிடணும், இருன்னா இருக்கணும், செய்யணும், அங்க போனா போயிடணும். கீழ்ப்படிதல் தான் உத்தமம். சர்வாங்க தகனங்களையும் பலியையும் பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். கீழ்ப்படிதல் உத்தமம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒபீடியன்ஸ்ல இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மளை நிரப்பி நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். அவரால் எல்லாம் செய்யும், நம்ம இல்லாமலே எல்லாம் செஞ்சிருவார். ஆனா நம்மகிட்ட ஏன் எதிர்பார்க்கிறான்? என் பிள்ளை கீழ்ப்படிதான் பார்ப்பார், என் பிள்ளை இது செய்தான் பார்ப்பார், சொன்னதை செய்ய முடியுமான்னு பார்ப்பார். அவருக்கு பேழை செய்ய முடியாதா, பேழையை உருவாக்க முடியாதா? அழகா மழையை உண்டாக்குனவர், கடலை உண்டாக்குனவர், பேழையை அவனை வச்சு செய்ய வைக்கிறார் பாருங்க. கீழ்ப்படிதல். இயேசு தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? சில நேரம் நம்மளை நெருக்கிறாரு, ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாரு, பாடுபட வைக்கிறாருன்னா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான், உங்களை நிரப்புறதுக்கு, உங்களை ஆசீர்வாதமா மற்றவர்களுக்கு மாற்றுறதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை இந்த பாடுகளின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக நடத்துறார் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். நிரப்பினார், தண்ணி வந்தது. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தண்ணி வந்து மிருக ஜீவன்கள் குடித்தாரு. நடந்தது என்ன? அதிகாலையில வெயில், சூரியன் எழும்பின போது தண்ணீர் மோவாபியருக்கு ரத்தம் போல தெரிஞ்சது. மோவாபியர் சொல்றாருங்க, ஏதோம் ஏறும் இஸ்ரவேலர் யூதாரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு வெட்டுண்டு செத்து கிடக்கிறாங்க, ரத்த வெள்ளமா இருக்குன்னு சொல்லி மோவாபியர்கள் வாருங்கள் கொள்ளையை எடுப்போன்னு சொல்லி புறப்படுறாங்க. உள்ள நுழைந்த போது யோசபாத் ஏறி போய் அவர்களை வெட்டி வீழ்த்தி அவர்களை எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொள்ளையடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க கேட்டது தண்ணி மட்டும்தான். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் சேர்த்தே கொடுக்கிறவர். இந்த இரவு நீங்க கேட்கறது ஒன்றா இருக்கலாம், கொடுக்கிறது 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் கர்த்தர் அதிகமாக உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே இந்த இரவு உங்களை நிரப்ப போகிறார். உங்களை எப்படி திருப்தியாக்குவார்? நீங்க தண்ணி கேட்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து திருப்தியாக்க போகிறார். உங்களை சத்துருவை தாழ்த்தி திருப்தியாக்க போகிறார். சத்துருக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தை திருப்பி திருப்தியாக்க போகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா?
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.